வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்க்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகருக்கு எந்த நாட்களில் விரதம் இருக்கும்போது அதிகமான பலன் கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்படி விரதம் இருக்கணும், அதை தான் நம்ம ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எப்போ முருகருக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி திதி இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் விரதம் இருக்கலாம். ஏன்னா சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஷ்டியில் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சோமவார திங்கட்கிழமை இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் விரதம் இருக்கலாம். கிருத்திகை அப்போ நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கந்த சஷ்டியில் இருக்கக்கூடிய கடைசி சஷ்டி நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கலாம். அதாவது விரதம் அப்படின்னா என்னென்னா, காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் தூய ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு முருகப்பெருமானுடைய படம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்பாக 6 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடணும். நீங்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்திங்கன்னா லேசாக இருக்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் இப்போ நீங்கள் உபவாசம் இருக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் ரொம்ப வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உபவாசம் இருக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் உபவாசத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்க மட்டும் பார்த்திங்கன்னா உபவாசத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது உபவாசம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கலாம். தண்ணியே குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. தண்ணி நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உபவாசம் இருக்கலாம். சாயந்தரம் வேளையில் நீங்கள் லைட்டான சாப்பாடு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம், மஞ்சள் தூள், பூண்டு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் விரதம் இருக்க நாட்களில். அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து உங்களுக்கு இன்னுமே பசி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கலாம். இந்த விரதம் இருக்க நாட்களில் பார்த்திங்கன்னா, நீங்கள் பூஜை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேலுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போது வேலுக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முருகர் மந்திரம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முருகர் மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை உங்களுடைய வாயாலேயே நீங்கள் சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. நீங்கள் பார்த்து படிங்க. அந்த வரிகளை பார்த்து படிங்க. அப்போவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தினமுமே நீங்கள் படிக்கும்போது உங்களோட மனசில் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்களாகவே கந்த சஷ்டி கவசத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்க, அதாவது பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தினமுமே நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும்போது அதுக்கான பலன் அதிகமாக கிடைக்கும். இது அதுவும் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு விரதம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான விரதம் அது. அந்த டயத்தில் நீங்கள் விரதம் இருக்கும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். விரதம் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சிலர் நினச்சிட்ருப்பாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நீங்கள் உபவாசம் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும்.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுவும் செவ்வாய் ஹோரையில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்ல விஷயம். முருகருக்கு வந்து விளக்கேற்றி வழிபடும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பலன் வந்து கிடைக்கும். முருகர் மேலே வந்து நம்பிக்கை வைத்து அவருக்கு வந்து விளக்கேற்றி முறையாக வந்து வழிபடணும். அப்போது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.